ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நீ யார் இருந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தியோ, எந்த உறவு வந்தால் உன் வாழ்க்கை சந்தோஷமா, அதிர்ஷ்டமா, இன்பமயமாய் மாறுமோ, அப்படிப்பட்ட ஒரு புது உறவை தான் உனக்காக உன்னிடமே உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். நல்லது உனக்கு நடப்பதற்கு தடையாக இருந்த மேகங்கள் எனும் துன்பங்களை விலக்கி உனக்கான மகிழ்ச்சி எனும் மலையை கொட்ட போகிறேன். ஆமேன் செல்லமே. உன் வாழ்க்கை அதிர்ஷ்டமாக மாறுறதுக்கும் நீ சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் யார் உன் கூட இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல உறவை தான் நான் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். நீ ஆசைப்பட்டது கிடைக்குமோ கிடைக்காதோன்னு கவலையோடும் கோபத்தோடும் இருந்தாய் அல்லவா? எதை உனக்கு கொடுத்தா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு இந்த சாயப்பா எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு குழந்தை கடையில் விற்கிற கத்தி அழகாக இருக்கேன்னு பார்த்து அழுது அதை கேட்டால் பெற்றவங்க வாங்கி கொடுப்பாங்களா? கத்தி அழகாக இருந்தாலும் அதை குழந்தை கையில் கொடுத்தா அது குழந்தைக்கு ஆபத்தானதாக மாறிவிடும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெற்றோர் வாங்கி கொடுக்க மறுப்பதை போலதான் நீ கேட்ட சில விஷயங்களை நான் உனக்கு வாங்கி தர செஞ்சு கொடுக்கறதுக்கு மறுத்தேன். அதை முன்னிடமிருந்து தடுத்த நானே இப்போ உன் வாழ்க்கைக்கு சரியான பொருத்தமான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். ஒரு விஷயத்தை நான் உனக்கு இல்லைன்னு சொல்லி தர மறுத்தேன்னா அதை விட சிறந்த ஒன்றை உனக்கு தரப்போறேன்னா அர்த்தம். இந்த சாயப்பாவை நம்பு. உனக்கு சரியான பொருத்தமான, உனக்கு சந்தோஷத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய உறவை உன் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கான நன்மைகள் அனைத்தும் உன் வாழ்க்கையில வந்து சேரும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. கடந்த காலத்துல நீ செய்த தவறுகளையும் உனக்கு ஏற்பட்ட கரைகளையும் நினைச்சு குற்ற உணர்ச்சியோட வாழாதே. உன்னை தண்டிக்கிறதுல எனக்கு எந்த மகிழ்ச்சியும் இல்லை. உன் தவறை நீயே உணர்ந்து திருந்திக்கோ. இந்த சாயப்பா உன் தவறுகளை எல்லாம் மன்னிச்சு உன் கடந்த கால நடத்துல விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு இப்போ உனக்காக ஒரு புது அத்தியாயத்தை உருவாக்க வந்திருக்கேன். உனக்கான அழகான எதிர்காலத்தை உருவாக்கணும் நான் முடிவு எடுத்துட்டேன். எந்த பாதையை தேர்ந்தெடுப்பது, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் குழம்பி தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு சரியான முடிவை எடுப்பதற்கு நான் வழிகாட்டுறேன். எங்கே தவறான முடிவை எடுத்துருவோமோ, தப்பு வாழ்க்கையில் நடந்துருமோன்ற பயம் உனக்கு வேண்டாம் என் செல்லமே. என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் பயப்படாமல் தைரியமான ஒரு நல்ல முடிவை எடு. உன்னுடைய எண்ணங்களும் எதிர்பார்ப்பும் சரியாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் இலக்கை நீ அடைந்தே தீருவாய். சில விஷயங்கள் தப்பாக நடந்தாலும் உன் அனுபவத்தை வச்சு அதை சரி செய்ய முயற்சி செய். என்ன நடந்தாலும் அதை உன் நன்மைக்காக நல்லதாகவே நான் நடத்தி தர்றேன். எல்லாமே உனக்கு லாபம்தான். நீ எடுக்கிற முடிவுகளில் எல்லாம் இந்த சாயப்பாவும் உனக்கு துணையாக இருக்க போகிறேன். மற்றவங்க வாழ்கிற போலி வாழ்க்கையை பார்த்துட்டு உன்னுடைய நிஜமான வாழ்க்கையை வெறுக்க வேண்டாம். இந்த உலகத்தில் யாரையுமே நான் ஒருத்தர் போல் இன்னொருத்தரை படைக்கிறதும் கொள்ள, ஒருத்தர் வாழ்க்கை போல் இன்னொருத்தருக்கு கொடுக்கறதும் இல்லை. உனக்கென ஒரு தனித்துவமான கதையை நான் எழுதி வச்சிருக்கேன். அடுத்து உங்கள் பாதையில் ஓடி நீ முதலிடம் பிடிப்பதை விட உன் பாதையில் நீ மெதுவாக நடந்து போனாலும் நீதான் ராஜா, நீதான் ராணி. உன்னை நீ யாரோடும் ஒப்பிட வேண்டாம். உன்னை போல இந்த உலகத்தில் இன்னொருத்தரை நான் படைக்கவே இல்லை. ஆக சிறந்த என் அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக நான் உன்னைத்தான் படைச்சிருக்கேன் என் செல்லமே. வாழ்க்கையில் மறுபடியும் மறுபடியும் நீ தோற்று போகிறதால நம்மக்கிட்ட ஏதோ குறை இருக்குன்னு நீ உன்னையே சந்தேகிக்க ஆரம்பிச்சிட்ட. முதல்ல உன்னை நீ சந்தேகப்படுவதை நிறுத்து. இந்த சாயப்பா உன்னை குறையோடு படைக்கவே இல்லை. வைரம் பட்டை தீட்டப்படும் போது தான் பிரகாசிக்கும். தங்கம் நெருப்பில் உருகும் போது தான் ஆபரணமாக ஆகும். இப்போது நீ படுற வேதனைகள் அனைத்தும் உன்னை ஒரு தலைவனாக மாற்றுவதற்கான சோதனைகள் தான். உன்னால் முடியும்னு இந்த சாயப்பா எனக்கு தெரியும். அதை நீயும் நம்புனினா கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய அளவில் நீ ஜெயிச்சிருவ. உன்னை சுற்றி மனிதர்கள் இருந்தாலும் நீ தனிமையில் இருப்பதாக யோசித்து கவலைப்படாத. உன்னை புரிஞ்சுக்க யாரும் இல்லையேன்ற ஏக்கம் உனக்கு வேண்டாம். இந்த சாயப்பா உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். இந்த உலகமே உன்னை தனிமைப்படுத்தினாலும் உன்னை என் முழு பாதுகாப்பில் நான் பத்திரமா வச்சுருப்பேன். உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். இருளாக இருக்கும் உன் வாழ்க்கையில் நான் பேரொளியை கொண்டு வந்து உன்னை சந்தோஷமாக நல்லபடியாக வாழ வைக்கிறேன் என் தங்கமே. உயிருக்கு உயிராக நீ யாரை நேசிச்சியோ, யாரை நம்புனியோ, அவங்க உன்னை ஏமாத்திட்டாங்களேன்னு சொல்லி கண் கலங்காதே. யாரும் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போகலை.
உனக்கு தகுதி இல்லாத மனிதர்களை நான் தான் உன் வாழ்க்கையிலேருந்து அப்புறப்படுத்தி இப்பொழுது உன்னை புரிஞ்சுக்கிட்ட உனக்கான நல்லதை செய்யக்கூடிய நல்ல உறவை உன்னை நோக்கி கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். உடைந்த இதயத்தோடு நீ அழுகும்போது உன்னை விட அதிகமாக மன வருத்தம் கொள்வது நான் தான்றது உனக்கு தெரியாது. உனக்கு தீங்கு செய்பவர்களை நீ பழிவாங்க நினைக்காதே. யார் உனக்கு கெட்டது செஞ்சாலும் அவங்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய பொறுப்பை என்கிட்ட விட்டுடு. உன்னை இழந்ததற்காக உன்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்காக அவர்கள் வருத்தப்படக்கூடிய ஒரு நாளை இந்த சாயப்பா நிச்சயம் உருவாக்குவேன். உன்னை ஏமாத்திட்டு போனவங்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் உனக்காக ஏங்கி தவிக்க தான் போகிறாங்க. உன்கிட்ட இருக்க பணத்தை விட உன்னுடைய தேவைகள் அதிகம்னு எனக்கு தெரியும். எப்படி நம்ம தேவைகளை நிறைவேற்றிக்க போகிறோம், எப்படி நம்ம வாழ்க்கையை வாழ போகிறோம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு என்ன செய்யணுமோ அதை சிறப்பாக நான் செஞ்சு கொடுக்குறேன். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா செல்வங்களும் உன்னுடையது தான். உன் உழைப்பை நீ நேர்மையாக செய்யும்போது நீ கேட்டதையெல்லாம் நானே உன் கைகளில் கொண்டு வந்து தருவேன் என் செல்லமே. உனக்கு எதிராக எத்தனை கதவுகள் மூடப்பட்டாலும் நீ எதிர்பாராத திசையிலிருந்து நான் உனக்கான பாதையை திறந்து வைப்பேன். உன் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக நிம்மதியாக வாழ வைக்க நான் இருக்கேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை பசியோடு விட்டுட மாட்டேன். என்னை தேடி நீ எங்கேயும் போகாத அளவுக்கு நானே உன்னை தேடி வந்து உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுக்க போகிறேன். எப்போதும் உன் மனசுக்குள்ள ஒரு நேர்மறையான குரல் ஒலிச்சிக்கிட்டே இருக்கா? என்னால் முடியும்னு எளிதாக ஒலிக்கும் அந்த குரல் இந்த சாயப்பாவின் குரல் தான். உனக்குள்ள நம்பிக்கையின் வடிவமாக நான் உக்காந்துக்கிட்டு இருக்கேன். உன்னை சுற்றி இருக்க உலகமே இருண்டு போனாலும் இந்த சாயப்பா உனக்குள்ளே இருந்து ஒளியை ஏற்றி வைப்பேன். இருளை கண்டு பயப்படாம நீயே ஒரு சூரியனாக மாற தயாராகு. உன்னை விமர்சிக்கிறவங்களும் உன்னை குறை சொல்கிறவங்களும் உன் வாழ்க்கை பயணத்தின் பார்வையாளர்கள் மட்டும்தான். யார் சொல்கிறத கேட்டும் யார் பேச்சை கேட்டும் உன் வேகத்தை நீ குறைச்சிக்க வேண்டாம். உன்னை படைச்ச இந்த சாயப்பா எனக்கு நீ எவ்வளவு தூரம் ஓடக்கூடிய ஆள், உன்னால் எதை சரி செய்ய முடியும் சமாளிக்க முடியும்னு எல்லாமே எனக்கு தெரியும். உன்னை நோக்கி வீசப்படும் கற்களை எல்லாம் உனக்கான படிக்கட்டுகளாக நீ மாற்றிக்கோ. நீ வெற்றி பெறுவதற்கான பாதையை இந்த சாயப்பா உருவாக்கி தந்துடுறேன். நீ நேராக நடந்து வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இரு. உன்னால் மாற்ற முடியாத, உன்னால் ஏற்றுக்க முடியாத கடந்த கால விஷயங்களை நினச்சி இன்றைக்கும் அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காதே என் செல்லமே. நடக்க போகும் எதிர்காலத்தை நினச்சி இப்போது நீ பயப்பட வேண்டாம். இந்த நொடியை நேசி, உனக்கான கடமைகளை சரியாக செய். உன் கவலைகளை எல்லாம் என் பாதத்தில் இறக்கி வச்சாலே இந்த சாயப்பா அனைத்தையும் சரி செஞ்சு உன் சவால்களை எல்லாம் சமாளிக்கும் வித்தைகளை உனக்கு கற்றுக் கொடுப்பேன். உன் பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்யும் வழிகளை நானே உனக்கு காட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க தயாராக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்காதே. உன் வாழ்க்கை ஏன் கைகளுக்குள்ளே தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தின் கடிகாரத்தை பார்த்து எல்லாரும் முன்னேறுறாங்க, எல்லாரும் நல்லா வாழ்கிறாங்க, எல்லாரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க, சந்தோஷமாக வாழ்கிறாங்க. நம்ம மட்டும் பின்தங்கி இருக்கோமேன்ற அந்த பதட்டம் உனக்கு வர வேண்டாம். உனக்கான கால நேரத்தை இந்த சாயப்பா என் கைகளுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். தாமதமாகும் விஷயங்களை நினச்சி நான் உனக்கு தண்டனை கொடுக்குறேன்னு பயப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரம் அனைத்துக்கும் தகுதியான ஆளாக நான் உன்னை மாற்றுறேன். விதை மண்ணுக்குள்ளே இருக்கும்போது யாருக்கும் தெரியாதது போல இப்போது நீ மண்ணுக்குள்ளே விதையாக தூங்கிட்டு இருக்க. கூடிய சீக்கிரம் முழிச்சு வந்து உன் பெருமையை இந்த உலகமே பறைசாற்றும்படி நான் செய்வேன். உன்னுடைய பொறுமையும் என்னை நம்பி காத்திருந்ததும் அதற்குரிய பலனை பிரம்மாண்டமாக கொடுக்கும். எதிர்காலத்தை நினச்சி பயப்படாதே. இதுவரைக்கும் உன்னை காப்பாற்றின நான் இன்னைக்கு மட்டும் உன்னை கைவிட்டுட்டா ஓடி போயிடுவேன்? கண்டிப்பா. உன் எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கும்போது உன் சூழ்நிலைகள் அனைத்தும் தானாகவே மாறும். நீ தனியாக இல்லை. இந்த சாயப்பா உன் பேச்சிலும் மூச்சிலும் உன் ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்குள்ளே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. தேவையில்லாமல் எதை நினச்சும் பயப்படாதே. நம்பிக்கையோடு தைரியமாக இரு. எல்லாமே முடிஞ்சு போச்சு நீ நினச்சி அழுகும்போது இந்த சாயப்பா உனக்கான ஒரு புது பாதையை காட்டுவேன். உன் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தை உருவாக்குவேன்னு சொன்னேன் அல்லவா? இதோ உன்னுடைய சோதனைகளை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன் பலத்தை உனக்கே உணர்த்த போகிறேன். புயல் காற்று பலமாக அடிக்குதுன்னா நீ வளர வேண்டிய உயரமும் அதிகம்னு தானே அர்த்தம். என்ன நடந்தாலும்
நீ கலங்காம தைரியமாக இரு. உன்னை செதுக்கும் சிற்பியாக நான் இருந்து உன்னை அழகான சிற்பமாக மாற்றி காட்டுறேன். என்னை நம்பும்போது கண்டிப்பாக நீ ஜெயிச்சே தீருவாய். மற்றவங்க வேணும்னா உன்னை சாதாரண ஆளாக நினச்சி கடந்து போகலாம். ஆனால் உன்னை படைச்ச எனக்கு உன்னுடைய பலம் என்ன, உன்னுடைய தைரியம் என்ன, துணிச்சல் என்ன, உன் திறமை என்ன, நீ எவ்வளவு விசேஷமான ஆள்னு தெரியும். உன் பலவீனங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு பலத்தை அள்ளி கொடுத்து இந்த உலகத்தில் உன்னை மிகப்பெரிய ஆளாக நான் உருவாக்கி காட்டுறேன்.